நகை மேகமனு காடு கடல் இருள் மேவே நீது புரளாபரண ஜோதி விதமான நகை மேகமனு காடு கடல் இருள் மேவே நாறுமல பாசமயில் நூலிடையதே துவள நாணமழிவார்களுடன் உறவாடி நாறுமல பாசமயில் நூலிடையதே துவள நாணமழிவார்களுடன் உறவாடி நாடியதுவே கதியன சுழலுமோடன நிஞான சிவமான பதம் அருள்வாயே நாடியதுவே கதியன சுழலுமோடன நிஞான சிவமான பதம் அருள்வாயே கூறுமடியார்கள் வினை நீரு படவே அறிய கோலமயிலான பதம் அருள்வோனே கூறுமடியார்கள் வினை நீரு படவே அறிய கோலமயிலான பதம் அருள்வோனே கூட அரணோடு நடமாடறிய காளிகருள் கூறு சிவகாமி உமை அருள்வாளா கூட அரணோடு நடமாடறிய காளிகருள் கூறு சிவகாமி உமை அருள்வாளா ஆறு முகமான நதி பால குரமாது தனமாற விளையாடி மனம் அருள்வானே ஆறு முகமான நதி பால குரமாது தனமாற விளையாடி மனம் அருள்வானே ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா பெரிய ஆதி கருணாபுரிய திருமாளே ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா பெரிய ஆதி கருணாபுரிய பெருமாளே நிஞான சிவமான பதம் அருள்வாயே ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா பெரிய ஆதி கருணாபுரிய பெருமாளே வீறு புழுகான பனிநீர்கள் மல தோயல் விடு மேரிகிரியான கொடு தனபார மீது புரளாபரண ஜோதி விதமான நகை மேகம் அணுகாடு கடல் இருள் மேவி நாறு மலர் வாச மயிர் நூல் இடையதே துவள நாணம் அழிவார்களுடன் உறவாடி பொது மகளிருடன் உறவு ஆடி நட்பு பூண்டு நாடி அதுவே கதியனா சுடலும் மோடனி நின் ஞான சிவமான பதம் அருள்வாயே நாடி அதுவே கதியனா சுழலும் விரும்பி அவருடன் ஆடுவதே கதியாக சுழல்கின்ற மோடனை மூடனாகிய எனக்கு நின் ஞான சிவமான பதம் அருள்வாயே உன்னுடைய ஞானமயமான சிவமயமான திருவடியை தந்தருளுக கூறும் அடியார்கள் வினை நீரு படவே அரிய கோல மயிலான பதம் அருள்வோனே கூறும் அடியார்கள் வினை நீரு படவே உன்னை போற்றுகின்ற அடியார்களுடைய வினை தூளாக அவர்களுக்கு அரிய கோல மயிலான பதம் அருள்வோனே அருமையான அழகிய மயிலான பதவியை அருள்பவனே மயிலான பதம் என்றால் சூரனுக்கு கிடைத்த மயில் வாகன பதவி கூட அரணோடு நடமாடு அரிய காளி அருள் கூறு சிவகாமி உமை அருள்பாலா கூட அரணோடு நடமாடு அரணோடு கூட நடமாடு சிவபெருமானுடன் நடமாடின அரிய காளி அருள்மிக்க சிவகாமி உமை அருளிய குழந்தையே ஆறுமுகமான நதிபால புறமாது தனமாறு விளையாடி மனம் அருள்வோனே ஆறுமுகமான நதிபால
ஆறுமுகம் கொண்ட குழந்தையே, கங்கா நதியின் குழந்தையே, புறமாது தனமாறு விளையாடி, புறமாது கொங்கை குளிர விளையாடி, மனம் அருள்வோனே, மனம் செய்து கொண்டவனே, ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா, பெரிய ஆதி அருணாபுரியில் பெருமாளே. ஆதி ரகுராமராம் ஜெயமாலுடைய மருகனே, பெரிய ஆதித்தலமான அருணாபுரியில் வெற்றிருக்கும் திருமாளே, எனக்கு உனது ஞானமயமான சிவமயமான திருவடியை தந்தருளுக. வீறு புழுகான பனிநீர் எனும் திருவருணை திருப்புகழையும் பதவுரையையும் பார்த்தோம். விரிவுரையை பார்ப்போம். வாசனைகளால் மேம்பட்டது புனுகு சட்டம், மற்றொன்று பன்னீர் புனுகு சட்டம். இது கஸ்தூரி நறுமணத்தை ஒத்திருக்கிறது மற்றும் வாசனை திரவியங்கள், சித்த மருத்துவம், ஆன்மீக சடங்குகள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. வாசனை திரவியமான ஜவ்வாது தயாரிக்கும் மூலப்பொருளாக புனுகு பயன்படுகிறது. புனுகு என்பது புருகு பூனை எனப்படும் விலங்கின் ஒரு சுரப்பியிலிருந்து கிடைக்கும் ஒரு வாசனை பொருள். இந்த பூனைகள் குறிப்பிடும் அளவிலே ஆப்பிரிக்க தேசங்களிலே காணப்படுகின்றன. நமது நாட்டில் கேரளத்திலும் கர்நாடகத்திலும் மலபார் புனுகு பூனைகள் எனும் மிக அரிய விலங்கினமாக சொற்ப எண்ணிக்கையிலே காணப்படுகின்றன. சிறிய புள்ளிகள் மற்றும் கோடுகளுடன் வெளிரிய சாம்பல் வண்ணத்தில் காணப்படும் மலபார் புனுகு பூனைகள் அடர்த்தியுள்ள வாலுடன் பின்பக்கம் உள்ள முடிகள் சிலிர்த்து காணப்படுவதே புனுகு பூனைகளின் தனி அடையாளமாக விளங்குகிறது. சீர்காழியில் சட்டைநாதர் திருவுருவத்திற்கு இந்த புனுகு சாற்றப்படுவதால் சன்னதியே மனம் கமழ்கிறது. திருமுருகனின் அற்புத ஆசி வழங்கும் ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி எனும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின் பிரசாதமாக வழங்கப்படும் புனுகு எண்ணெய் உடல் கட்டிகள், பருக்கள் போன்ற சர்ம வியாதிகள் உள்ளிட்ட பல்வேறு உடல் வியாதிகளை போக்கும் அருமருந்தாக, தீராத வியாதிகளையும் தீர்க்கும் தன்மை பெருக்கதாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. மேலும் இக்கோவிலில் செல்வமுத்துக்குமார சுவாமி எனப்படும் முருகப்பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜை எனும் இரவில் திருநடை அடைப்பிற்கு முன் செய்யப்படும் சிறப்பு பூஜையிலே புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம் மற்றும் எலுமிச்சை கொண்டு காப்பிட்டு பன்னீர் மலர்களால் அர்ச்சித்து பால் சாதம் மற்றும் பால் நைவேத்தியம் செய்து இரவில் தரிசித்து வணங்க உடல் நலம் பெற்று மனம் அமைதியடையும், செல்வம் தழைக்கும் என்பது முருகன் அடியார்களின் பரிபூர்ண நம்பிக்கையாகும். மல தோயல் விடு. மல தோயல், உடம்பு மலம் தோய்ந்து இருப்பதனால் உடம்பு இந்த பெயர் பெற்றது. மலம் சோறும் 9 வாயில் குடிலை என்பார் திருவாசகத்திலே. மேகம் அணு காடு கடலில் மேவி. அணு என்றால் தொடர்வது. மேகம், காடு, கடல் இவைகள் இருண்டு கருமையாக காட்சியளிக்கும். இவைகள் கூந்தலுக்கு ஊமைகளாயின. நாணம் அழி மடவார்கள் உடன் உறவாடி. ஒருவனுக்கு நாணம் இருப்பது அவசியம். செய்ய வேண்டிய கருமங்களை செய்யாமல் இருப்பதற்கும் செய்யத்தகாத கருமங்களை செய்வதற்கும் நாணுதல் வேண்டும். பேதையின் தொழில்கள் இவை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நாணாமே நாடாமே நாரின்மை யாதொன்றும் பேணாமே பேதை தொழில். நாணாமையை முன்னணியிலே வைத்து கூறியதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் தண்ணீரில் நீராடி வெந்நீராடி இறைவணக்கம் செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்ய இயலாத பொழுது நாணுதல் வேண்டும். மேலும் பெண்களுக்கு நாணம் மிக மிக உரியது. நாணம் சிறிதும் இல்லாதவர் பொதுமகளிர் என்று இங்கே புலப்படுத்துகின்றார். ஞான சிவமான பதம். முருகன் திருப்படி ஞானமாகும். அதனால்தான் வள்ளல் துழு ஞான கடலோனே என்று துள்ளுமத வேட்கை பாடல்களை பாடியிருக்கிறார். கூறுமடியார்கள் வினை நீருபடவே. சதா முருகன் திருநாமங்களை கூறுபவர்கள் வினைகள் நீருபடும். கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே ஆதி அருணாச்சலம் வந்த பெருமாளே இந்த பாடலில் நினைவு கொள்ள வேண்டும். இந்த பாடலை திருக்கோயிலில் சேர்க்கவில்லை, முருக கடவுள் துதி என்றுதான் கொள்கிறோம். இதில் ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே, ஆதி தடிகாசலம் அமர்ந்த பெருமாளே என்றெல்லாம் பாடபேதம் இருக்கிறது. கோல மயிலான பதம். மயிலாவது ஒரு பதம். இப்பதம் பெற்றவன் சூரபத்மன். மிகச்சிறந்த பதம். சூரனை மயிலாக ஆக்கி வாகனமாக கொண்டாயே, அந்த பெருதற்கரிய பதத்தால் என்னையும் உன் வாகனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதா? ஆதி ரகுராம ஜெயமால். ராமர் ஜெயராமர். தோல்வியை அறியாதவர் ராமர். ராம ஜெயம். ஆதி அருணாபுரி. முதன்மையான திருத்தலம் திருவண்ணாமலை. மலைப்பாதையிலே ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஒன்று உள்ளதை தரிசிக்கலாம். முருகாசரணம். முகார்ப்பணமஸ்து.